அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாரன் பேசிட்டு இருக்கேன். நேத்திக்கு செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பொய்யை சொல்லி அசிங்கப்பட்டிருக்காருங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, செந்தில் பாலாஜி ஜாமீன் வாங்கிட்டு வெளியில வந்தார்ல, வெளியில வந்து திரும்ப அமைச்சர் ஆனார்ல, அவர் அமைச்சரானதுனால இங்கே சாட்சிகள்லாம் யாரும் மிரட்டப்படுறதே கிடையாது, நாங்கள் அப்படிலாம் செய்யவே மாட்டோம், நாங்கள் ரொம்ப உத்தமன் அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் வந்து வாதத்தை எடுத்து வச்சிருக்காரு. நமக்கு தான் தெரியுமே, செந்தில் பாலாஜி வந்து அது மாதிரிலாம் பண்ணவே மாட்டார், ரொம்ப நல்ல மனுஷன், சுதந்திர போராட்ட தியாகி. காமராஜர் கக்கனுக்கு அடுத்தது இந்த இடத்த யார் பேரை வைக்கலாம், யாருடைய ஃபோட்டோ வைக்கலாம் அப்படின்னா செந்தில் பாலாஜி ஃபோட்டோ தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த அளவுக்கு நேர்மையான மனுஷன்ல. பாருங்களேன், எதை மாதிரி ஒரு பொய்யை கொண்டு போயிட்டு உச்ச நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்கன்னு. செந்தில் பாலாஜி டெய்லி வேலைக்கு போவாங்கல்ல, அவங்கள்ட்ட இருந்து காசு வாங்கி நான் உனக்கு வந்து போக்குவரத்து துறையில் உனக்கு கண்டக்டராக வேலை வாங்கி தரேன், டிரைவராக வேலை வாங்கி தரேன் அப்படின்னு அவங்க பணத்தை ஏமாற்றி பிடுங்கி அந்த வழக்கில் தான் ஜெயிலுக்கு போயிட்டு 1 வருஷம் இருந்துட்டு உள்ளே வந்தார். பட் அவர் உள்ளே போயிட்டு வந்ததுனால புனிதவனா ஆயிட்டாராம், இங்கே வெளியில் வந்து எந்த சாட்சியும் மிரட்ட மாட்டாராம், அமைச்சராக இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் நேத்தி உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கிறதுனால சாட்சிகள் மிரட்டப்படுறது கிடையாது, சாட்சிகள் வந்து கூண்டேறி சாட்சி சொல்லவே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரியான அடியை போட்டிருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க, நேற்று சரியான கண்டனங்கள். அதாவது இன்னும் ஒரு 4 நாளுக்குள்ள செந்தில் பாலாஜி அமைச்சரா இருக்க போறாரா இல்ல ஜெயிலில் இருக்க போறாரா அப்படிங்கிற விஷயம் உறுதியாயிடும். ஏன்னா உச்ச நீதிமன்றமே எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்மளெல்லாம் ஏமாத்துவாங்கல்ல, திமுக அமைச்சர்களும் செந்தில் பாலாஜியும் நம்மளை எப்படி கதையா விட்டு உருட்டுப்பா உருட்டு அப்படின்லாம் சொல்லி ஏமாத்துவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி நேற்று உச்ச நீதிமன்றத்தையும் உருட்டி ஏமாத்தலான்னு பார்த்துருக்காங்க. பட் உச்ச நீதிமன்றம் செம்ம கடுப்பாயிடுச்சு. நீங்க அமைச்சரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரமாண பத்திரம் எழுதி கொடுத்துட்டு தான் நீங்க வந்து ஜாமீனே கேட்டீங்க. ஸோ சரி, அமைச்சரா இல்லை, எந்த சலுகையும் இல்லை அப்படிங்கிறதுனால தான் உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு ஜாமீனும் கொடுத்தது. ஸோ என்னத்துக்காக செந்தில் பாலாஜி அமைச்சரா நீடிக்கிறாரு? செந்தில் பாலாஜிக்கு அமைச்சரா நீடிக்கிறதுல ஆசை இருக்கா இல்ல ஜாமீன்ல வெளியில இருக்கிறதுல ஆசை இருக்கா? இந்த விஷயத்தை நீங்க உறுதியா சொல்லணும் அப்படின்னு நேத்தி உச்ச நீதிமன்றம் ஒரு கடுமையான கட்டணம். ஏன்னா ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள்கிட்டயே அவங்க சொல்ற மாதிரிலாம் நடந்து ஜாமீனை வாங்கிட்டு வெளியில வந்து 2வது நாளே என்னுடைய உண்மையான உருவத்தை பாக்குறியா, நான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நடந்துகிட்டா அந்த ஜாமீன் கொடுத்தாங்கல்ல நீதிபதிகள் செந்தில் பாலாஜிக்கு, ஸோ அவங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். என்னடா நம்மள்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி அப்படி அம்பி மாதிரி நடிச்சான், வெளியில போயிட்டு அந்நியன் மாதிரி நடந்துக்கிறானே அப்படின்னு ஒரு கோபம் வரும்ல. ஸோ அந்த கோபத்தின் அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்றம் இன்னும் 4 நாள் திங்கட்கிழமை அன்னைக்குள்ள செந்தில் பாலாஜி வந்து அமைச்சரா இருக்க விரும்புறாரா இல்ல ஜெயிலில் இருக்க விரும்புறாரா அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் 4 நாளுக்குள்ள செந்தில் பாலாஜி என்ன பண்ணுவார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி கண்டிப்பாக என்னன்னா எனக்கு அமைச்சர் பதவி வேணாம், ஏன்னா ஜெயிலில் போய் உட்காந்துருக்கிறத விரும்ப மாட்டார். 2026 தேர்தல் வேற வருது, திமுகவும் அதை விரும்ப மாட்டாங்க. ஸோ உச்ச நீதிமன்றம் கடுமையாக அந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அமைச்சர் பதவி எனக்கு வேணாம், நான் ஜாமீன்லேயே வெளியில் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற நிலையில தான் செந்தில் பாலாஜி வந்து நிற்பார். பட் என்ன பண்ணுவாங்க, திங்கட்கிழமை இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். இதில் செந்தில் பாலாஜியை நான் அமைச்சர் பதவி விட்டு இறங்குறேன்னு சொன்னா கூட திமுக விட மாட்டாங்களோ அப்படின்னு தோணுதுங்க. அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி வந்து ஒரு பேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாங்க இருக்கோம், நீங்க பாத்துக்கங்கிற மாதிரி அவ்வளவு பேக்கப் பண்றாங்கல்ல, அதுதான் என்னத்துக்குன்னு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை செந்தில் பாலாஜி வந்து 5 கட்சி அமாவாசைன்னு ஒரு பேர் இருக்கு தெரியும்ல. ஸோ நாம ஏதாவது கட்சிக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா 5 கட்சி அமாவாசை வந்து 6 கட்சி அமாவாசையா மாறி வேற ஏதாவது கட்சிக்கு போயிட்டு நம்மளை பத்தின விஷயங்கள்லாம் கோத்து விட்டுருவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்துல வந்து செந்தில் பாலாஜி வந்து இவ்வளவு பேக்கப் பண்றாங்களா அப்படின்னு தெரியல. அப்படிலாம் செந்தில் பாலாஜி ஏதாவது செஞ்சார் அப்படின்னா சிறப்பா இருக்குங்க. வேற ஏதாவது ஒரு கட்சிக்கெல்லாம் போயிட்டு இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் திமுகவில் உதயநிதி, சபரீசன், MK ஸ்டாலின் மொத்த லிஸ்டையும் இவங்க லிஸ்ட்லாம் இவங்களுக்குலாம் நான் இவ்வளவு செஞ்சு வச்சிருக்கேன்னு அப்படின்னு ஏதாவது ஒரு கட்சியில போயிட்டுலாம் சொன்னார்னு வச்சுங்களேன், சிறப்பா இருக்கும் இன்னும் 1 வருஷம் 2026 வரைக்கும். பட் செந்தில் பாலாஜி அப்படி பண்ணுவாரான்னு தெரியல. பட் திமுகவுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, அது மாதிரி பண்ணிடுவார் ஒன்று. ஸோ அந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி பேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் 4 நாளுக்குள்ள நமக்கு தெரிஞ்சிடும் செந்தில் பாலாஜி விஷயத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்துட்டு பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லுங்க. ஏன் திமுக செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறத இந்த அமைச்சரவையில் கொடுக்குறாங்க? அவர் ஆசைப்படுறாரா இல்லையா அமைச்சரா இருக்க? இவங்க ஏன் அவர் அமைச்சரா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க? ஒரு 4 வருஷம் கட்சிக்குள்ள வந்து 4 வருஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள செந்தில் பாலாஜிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறத
அப்படின்றத மறக்காம நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேஸ்ல உச்சநீதிமன்றத்தில் வேற ஏதாவது அப்டேட் வந்தது அப்படின்னா நான் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். இத மாதிரி சொசைட்டில மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இது என்னுடைய சேனல், நான் வந்து பேசுறேன் அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க உறவுகளே. மக்கள் பிரச்சனையை நான் எடுத்து பேசுறேன், அவ்வளவுதான். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க தாராளமா இன்ட்ரோல வரக்கூடிய அந்த கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். நன்றி.